வல்வை இந்திர விழா 2026 வல்வெட்டித்துறையில் தலைவர் சின்னல்ல வளர்ந்த இடம் வந்து பாருங்க, இதில் போட்டிருக்கிற வடிவா இதான் அந்த பழமையான பூக்கூட பாருங்க, பிரம்மாண்டமான ஒரு அலங்காரத்தை. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்றால் வல்வெட்டித்துறையில் நிற்கிறேன் வந்து யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் தலைவர் இடத்துல நிற்கிறேன் வந்து இன்றைக்கு மிகவும் விமர்சையாக நடைபெறப் போகின்ற இந்திர விழாவில் கலந்து கொள்ள போகிறேன். உண்மையிலே வந்து ஒவ்வொரு இடமும் நான் இந்த இந்திர விழாவுக்கு மாறினான். இந்த முறை இந்திர விழா எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். எப்படியான வர்ண ஜாலங்களை கொண்டு வர போயின்னு பார்க்க போகிறேன். அதை விட இன்றைக்கு எப்படி வித்தியாசமாக செய்ய போகிறோன்ற விடயங்களையும் உங்களை காட்ட போகிறேன். உண்மையிலேயே பல்வேறுபட்ட இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்வுகள், இங்கே நடக்கின்ற பண்பாடுகள் என்று அனைத்து விடயங்களையும் வந்து அவர்கள் வந்து காட்சி அளிக்கிறவர்கள், காட்சிப்படுத்துகிறவர்கள் அனைத்தையும் உங்களுக்கு இந்த காணொலியில் தரப்புறேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்போம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். அப்படியே நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போகிறோம் பாருங்க. முன்னுக்கு இன்றைக்கு இந்திர லோகத்தில் ஒரு அழகப்பன் மாதிரி நான் வந்து கொண்டு வந்துருக்கேன் பாருங்க. கதைக்கிறது வடிவாக விளங்குவது தெரியணும்னு சொன்னால் இந்த இன்ஜின் சத்தங்களை கொண்டு விளங்காது. இன்றைக்கு வந்து வல்வெட்டித்துறையில் இருக்கேன், தலைவரில் ஊரில் இருக்கேன். உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழாவுக்கு வாரினான் இந்திர லோகத்தை வந்து பார்க்குறது வேணாம் என்றால் நாங்கள் இப்போ கதையில் படிச்சிருப்போம். இன்றைக்கு இந்த இந்திர லோகத்தை வந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி ஒரு அழகான ஒரு அற்புதமான வர்ண ஜாலங்களாக இந்த வல்வெட்டித்துறை மண் காட்சி அளிக்குது. இன்றைக்கு வல்வெட்டித்துறை மண்ணில் நடந்த அம்மன் திருவிழா இன்றைக்கு நடைபெற்றது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டப்புறேன். இந்த இந்திர விழா எப்படி இருக்குன்னு காட்டப்புறேன். இதில் முன்னுக்கு தண்ணீர் பந்தல் வச்சுருக்கணும். தண்ணி நாங்கள் குடிச்சிட்டு போகலாம். இங்கே எல்லாம் அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே போவோம்பாங்க. இங்கேயால் வந்து சமையல் எல்லாம் அப்படியே நடந்து கொண்டே இருக்குது பார்த்தீங்களா. இதில் பாருங்கள், வீடுகள் எல்லாமே வர்ண ஜாலங்களாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாகவே இதில் ஒரு இசை நிகழ்வு நடக்க போகுது. அதான் முதல்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்து பேண்ட் அங்கே வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே நேராக போகும். இதில் பாருங்கள் மக்கள், நிலவை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்காருங்க பார்த்தீங்களா. இந்திர லோகத்தில் வந்து நிலவும் வந்து இப்படி அழகான ஒரு காட்சி அளிக்குது பாருங்க. சட்டப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடங்களை. இதான் வந்து வல்வெட்டித்துறையில் தலைவர் சின்னல்ல வளர்ந்த இடம் வந்து பாருங்கள். இதில் போட்டிருக்கிற வடிவா இந்திர விழாவில் இதையும் ஒரு காட்டுறதுல மேலே ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் வீடு தான் இல்லை, ஃபுல்லாகவே எல்லாம் செஞ்சுட்டு தான் இந்த பழைய வீடு. ரைட், அப்படியே நாங்கள் மற்ற பக்கத்துக்கு போவோம். அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன படியங்கள் இருக்குதுன்றது. இதைத்தான் சொல்கிறது புளிப்பாய்ச்சல்னு சொல்லி பாருங்கள். புளி பாஞ்சா அப்படி தான் இருக்கும். இல்லை முன்னுக்கு பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த எம்ஜிஆருக்கு வந்து தலைவர் வந்து சிலை வச்ச விடாமல் இருக்குது. இதில் தான் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் சோடிச்சபடி கிடக்குது பாருங்கள். இதில் இப்போ நான் வந்து இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அதாவது வல்வெட்டித்துறையில் முத்துமாரியம்மன் ஆலயம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இசை நிகழ்ச்சி வந்து ஒழுங்குபடுத்திருக்கணும். இதில் பாருங்க, இதுதான் அந்த முத்துமாரியம்மன் ஆலயம். இன்றைக்கு வந்து இதில் வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது இந்த இடத்துல. இதுதான் அந்த ஆலயம். முன்னுக்கு பாருங்கள், முன்னுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். நான் போகிறது கெஞ்சால வந்து முன்னுக்கு நிறைய க்ரௌட் வந்து வேற வலிக்கிட்டுது. அப்போ அப்படியே தான் இப்போ கற்று கொண்டு போடலாம் பாருங்க. இப்போ நான் நிற்கிறேன் வந்து உதயசூரியன் விளையாட்டு மைதானத்தை முன்னுக்கு இருக்குது. வீதி மூடப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கேன். இப்போ கிட்ட போய் பார்ப்போம். அங்கே உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான கலர் லைட்டுகள் போட்டிருக்கிறோம்ன்ற அப்படியத்தையும் பார்க்கலாம். இதில் தான் இந்த பண்ட திருவிழாவும் நடக்கிறது. முன்னுக்கு இதெல்லாம் நடக்கிறது. அப்படியே கிட்ட போய் பார்ப்போம். இதில் பாருங்க, முன்னுக்கு கலர் லைட்டுகளை பார்த்தீங்களா. இதில் பாருங்க, இந்த விளையாட்டு சாமான் எல்லாம் வச்சுருக்க நிறைய பிள்ளையார பாருங்க. முன்னுக்கு இதுலேயும் ஒரு நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி
அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னு மாக்களை காணலை இங்கால. பார்த்தீங்களா, இதில் தான் இந்த பட்ட திருவிழா நடக்கிறது. அங்கே பாருங்கள் கடற்கரையெல்லாம் ஃபுல்லாகவே சோடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, அங்கே எல்லாம் வெளிச்சமாக இருக்குது. அப்படி அங்கே வரைக்கும் நான் போகணும். இப்போ அந்த வெளிச்சம் தொங்கல் வெளிச்சம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் போகணும். அப்படியே நடந்து அப்படியே போவோம். இதில் பாருங்க, வல்பை அருள்மிகு கப்பலுடையவர் தேவஸ்தானம் வந்து போட்டுக்கினோம். இதில் வந்து பாருங்க பொங்கல்லாம் கொடுக்க போயினோம் உனக்கு. இதில் பாருங்க முன்ன போலீஸ் வாகனம் கொண்டு வருது. இதில் பாருங்க முன்னுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, கணித சமரன் சொல்லி நிகழ்ச்சி நடக்குது. வளமையாக நடக்கிற நிகழ்ச்சி ஒன்று பாருங்க. இதில் வெற்றி பெறாக்கள் கூட இதில் வந்து பரிசுகள் கொடுப்பினோம், கௌரவிப்பினோம். எவ்வளோ மக்கள் இங்கே கூடி நிற்கிறோம் பாருங்க. இதில் அப்படியே முன்னுக்கு பாருங்க, தாயே விறகுன்னு போட்டு வைக்கணும். ஒரு கட் அவுட் உண்டு. இதுக்கு உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குதுண்டு. அதே மாதிரி இஞ்சாலயம் வந்து இன்னொரு நிகழ்ச்சியை சோடிச்சு வச்சிருக்கணும். இல்லை பாருங்க, நிறைய மக்கள் இங்கே வந்து கொண்டு வைக்கணும் முன்னுக்கு. அதே மாதிரி பாருங்களா எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே பாருங்க, இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த ரோட்டுக்கு மேலே வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகுது பாருங்கள். அதையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வைக்கணும். நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண இல்லை. இதில் பாருங்கள், டீயெல்லாம் கொடுத்து வந்துருக்கேன் பாருங்கள். தண்ணீர் பந்தலில் வந்து டீ கொடுத்து வந்துருக்கேன் முன்னுக்கு. இதில் வேறு முன்னுக்கு அவ்வளோ க்ரௌட் நிற்குது வந்து. பாருங்கள், இதில் ஒரு பெரிய ஒரு நடன படம் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்க முன்னுக்கு இந்த புகைக்கூடு விட்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதான் இந்த பழமையான புகைக்கூடு பாருங்க. இதை விட பெரிய புகைக்கூட ஒன்று இருக்குது பாருங்க. இதில் அப்படியா போய் அங்கே பெருசு வச்சிருக்கணும். முன்னுக்கு பாருங்க, நீர் தடாகத்தில் வந்து நிறைய இதழ் செய்திருக்கணும்.
போட் ஒன்று விட்டுருக்கணும். இதில் பாருங்க, இதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அலங்காரத்தை கலர்களை பாருங்க எப்படி இருக்குதுன்னா பாருங்க, இப்படி ஒரு தொழில்நுட்பம் மேலே காட்டியிருக்கேன் பாருங்க, அப்படி லைட்டுகளை இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபேன்ஸு கடைகள், மற்றது தண்ணீர் பந்தர்கள், மற்றது சாப்பாடு கடைகள்னு சொல்லி ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இந்தியாவில் இதில் பாருங்க ஜான மேகம் செய்யணும் எல்லாம் ஃபுல்லாக இந்தியாவில் ஃபேன்ஸு கடைகள் இருக்குது. இப்போ வந்து சனம் பெற வலிக்கிறது. முன்னே பாருங்க நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும். இந்தியாவில் பாருங்க புளி பாயுது பாருங்க, 2 பக்கத்தால் புளி இந்தியாவில் பாஞ்சோன்னு இருக்குது. இதைத்தான் சொல்கிறது புளிப்பாய்ச்சல்னு சொல்லி பாருங்க. புளி பாஞ்சா அப்படி தான் இருக்கும். முன்னே பாருங்க இதே மாதிரி இந்தியாவில் பாயுது பாருங்க, 2 பக்கத்துலேயும் பாயுது புளி. இங்கால புளி பாஞ்சதை விட அங்கால வந்து குதிரைகள் வந்து பாயிற மாதிரி இருக்குது. அதே போல் பின்னுக்கு 4 புலி வந்து பாஞ்சோண்டு இருக்குது. நல்ல அழகாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க குதிரைகள் பாயுது. அதே மாதிரி அங்கால 4 புலி பாயுது. இந்த முறை மேடையை வந்து இந்த பக்கம் போட்டிருக்கணும். போன முறையெல்லாம் மற்ற சைடில் போட்டிருந்தவைய இந்த முறை இந்த சைடே போட்டிருக்கணும். மேடையில் இந்த நிகழ்ச்சியில் தொடங்க இல்லை. இல்லை பாருங்க, முன்ன புளியை காடிக்க பாருங்க. நல்லது அன்புக்குரிய இசை ரசிக சொந்தங்களே, வல்வை இந்திர விழா 2026 நமது ஸ்ரீ நிர்மலவர்களுடைய தலைமையில் SN மியூசிக் இசை குழு கலைஞர்கள் ஒருங்கிணைந்து வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு இசை இரவிலே எடுத்திருக்கின்றோம். இங்கே ஒரு ஒட்டுமொத்தமான அன்பு கரகோஷத்தில் எந்த நிகழ்ச்சியை நாம் எப்பொழுது ஆரம்பித்தாலும் 29ஆம் தேதி அவருடைய நினைவுகளை சுமந்து என்று உங்களுக்கு தெரியும். இந்த பூமி பந்திலே நிலையில்லாத பிரபஞ்சத்திலே கலைஞர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தும் மனித மரங்களிலே வாழக்கூடிய அந்த மிகப்பெரிய வாக்கியம் இருக்கிறது இல்லையா? நடிகர்களாக இருந்தாலும் சரி, இசைக்கலைஞர்களாக இருந்தாலும் சரி, கலைஞர்கள் மட்டும்தான் எப்பொழுதும் இறந்த பிறகும் பல தலைமுறைகளை கடந்து வாழக்கூடிய வாக்கியத்தை பெற்றவர்கள். ஆகவே அது போல இந்த மண்ணில் ஒரு நினைவழியாத இளைய பாடகராக வலம் வந்தவர் உங்களுக்கு தெரியும். குட்டிக்கிழவர்கள் பாடி வெளிவந்த அற்புதமான பாடல் ஒன்று அடுத்த நிகழ்ச்சியில் வருகிறது. அண்மையிலே காங்கேசத்துறையில் இடம்பெற்ற இசை பெருவிழாவிலே எமது SN பேண்ட் வழங்கிய இந்த ஒரே ஒரு பாடல் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கின்ற பல லட்சம் ரசிகர்களை தன்னகத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு இளைய பாடகர் இப்பொழுது ஒரு ரேண்டிங் ஸ்டாராக வலம் பெறக்கூடிய என்னுடைய 2வது மகன் கலைச்செல்வன் தருகின்ற அந்த பாடலுக்கு ஒரு பலமான வல்லை மன்னனுடைய ஓங்கிய கரகோஷத்தின் மத்தியில் ஒலிக்கும் அந்த பாடல் உங்கள் ரசனைக்காக டப்பாங்கூத்து பாட்டு தான் என்று ஆரம்பிக்கின்ற துள்ளி செய்யல
அமைந்த அந்த நீங்க தாயக பாடல்